ஒரு முயல் தற்கொலை செய்ய முடிவெடுத்துச்சான். பாவம் முயல் என்ன செய்யும்? ஒரு பக்கம் வேடன் வரட்டுறான், இன்னொரு பக்கம் நாய் துரத்துது, மறுபக்கம் புலி. இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகள் துரத்துறாங்க. சரி, இனி நாம வாழ தகுதியற்ற விலங்குன்னு அந்த முயல் முடிவெடுத்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் தற்கொலை பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்துச்சு. யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துச்சு. குளத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சு ஒரு குளத்துக்கு போச்சுது. குளத்துக் கரையில சில தவளைகள் இருந்துச்சு. முயல பார்த்த உடனே தவளைகள் பயந்து குளத்துக்குள்ள தாவிச்சுது. இத பார்த்த முயல் சிந்திக்க ஆரம்பிச்சது. அட, நம்மையும் பார்த்து பயப்பட இந்த உலகத்துல உயிரினங்கள் இருக்குதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டுச்சு. தன்னுடைய தற்கொலை முடிவை மாத்திக்கிட்டு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோட வாழ முயற்சித்துதான். பிரச்சனைகளை எதிர்கொள்ள தைரியம் இல்லாம கோழைகள் தான் தற்கொலை செய்ய முடிவெடுப்பாங்கன்னு பொதுவா சொல்வாங்க. ஆனா இது தவறான கருத்து. தற்கொலை செய்ய வலிமையான மனம் வேணும். அவ்வளவு வலிமையான மனம் இருந்தா நாம ஏன் இறந்து போறத பற்றி நினைச்சு பார்க்கணும்? வாழ்ந்துதான் பார்த்துடலாமே. அது மட்டும் இல்ல, தற்கொலை பண்ணி நாம இறந்து போயிட்டோம்னா அடுத்து நமக்கு என்ன நடக்கும்? நாம சொர்க்கத்துக்கு போவோமா, நரகத்துக்கு போவோமா? கடவுள் நமக்கு குறிச்சு வச்ச நாளுக்கு முன்னால நாம தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா நாம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நரகத்துக்கு போய் இங்க கஷ்டப்படுறத விட அங்க அதிக கஷ்டப்படணுமா? இப்படி அறிவாளிகள் யோசிப்பாங்க. நீங்க அறிவாளிதானே? நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார்.